இமயமலை, சைபீரியா, மத்திய மற்றும் கிழக்கு ஆசியாவில் இந்த எட்டி அப்படிங்கிற கற்பனை உயிரினம் பற்றிய கதைகள் நிறையவே புதைஞ்சு கிடக்குங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பெரிய கற்பனையெல்லாம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்கூபி-டூ, டின்டின், மான்ஸ்டர்ஸ் இங்க், பிங்க்வுட் அப்படிங்கிற மாதிரியான இந்த படங்கள் எல்லாம் பார்த்தாலே ஒரு கதாபாத்திரமாகவே இந்த படங்களில் எட்டிங்கிறத வடிவமைக்கப்பட்டிருக்கும். இப்படி பல சினிமாக்கள்லையும் வீடியோ கேமுகள்லையும் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாகவே எட்டி அப்படிங்கிற கற்பனை உயிரினம் பயன்படுத்தப்பட்டுட்டு தான் வருது. பனி படர்ந்திருக்கக்கூடிய மலைகளுக்கு நடுவே கூர்மையான பற்களோட பெரிய நீண்ட கால்களோட இருக்கக்கூடிய இந்த எட்டி வாழ்ந்து வருவதா சில நாட்டுப்புற கதைகள் உலா வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த எட்டி அப்படிங்கிறது கற்பனை விலங்கா இல்லை கட்டுக்கதையா இல்லை உண்மையாகவே இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். கிழக்கு நேபாளில் சுமார் 12,000 அடி உயரத்தில் வாழக்கூடிய ஷெர்பா இன மக்களின் நாட்டுப்புற கதைகளில் தான் இந்த எட்டி உருவாகி இருக்கு. இதை மையமாக வச்சு தான் ஷெர்பா நாட்டுப்புற கதைகள் நிறையவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மக்களை எப்பவுமே அச்சத்தை உருவாக்கும் விதமாக ஒரு கதாபாத்திரம் இருக்கும், அதுதான் எட்டி. அத்தகைய கதைகள் சொல்லப்பட்டதன் பின்னணியில் பல நோக்கங்கள் இருந்திருக்கு. உத்வேகம், அறநெறி இந்த மாதிரியான விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றுத்தரணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகள் குடியிருப்புகளுக்கு பக்கத்துலேயே பாதுகாப்பாக இருக்கணும், தவறி வேறு எங்கேயும் அபாயம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாகவே போய் விளையாடிட்டு வந்துடணும் வீட்டுக்கு. இந்த மாதிரி எப்போவுமே அச்சமூட்டும் வகையில் தான் எட்டியை பற்றி இவங்க ஒரு சில கதைகளை கட்டியிருக்காங்க. ஆனால் மேற்கு நாடுகளை சேர்ந்த மலையேற்றம் செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இமயமலையில் ஏறத் தொடங்கிய சமயம் அது எட்டியின் கட்டுக்கதைகள் அந்த இடத்துல உண்மையாகவே நடக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கே புரியாமல் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் 1921ஆம் ஆண்டு ஆங்கிலேய ஆய்வு பணியான சார்லஸ் ஹோவர்ட் எவரெஸ்ட் சிகரத்தை நோக்கிய பயணத்தை முன்னெடுக்கிறாரு. அப்போ சில பெரிய காலடி தடங்கள் அவர் கண்ணில் படுது. அதை பற்றி உள்ளூர் மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காரு. மெடோ காங்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அதுக்கு மனித கரடி பனி மனிதன் அப்படிங்கிற பொருள் வருமா. அதாவது மெடோ காங்மி அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பொருள் தான் மனித கரடி பனி மனிதன்கிற அர்த்தம். அவருடைய குழுவானது எவரெஸ்ட் பயணத்தை முடிச்சுட்டு திரும்பிய உடனே பார்த்தீங்கன்னா ஹென்ரி நியூமன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் அந்த குழுவை பேட்டி எடுக்கிறாரு. அந்த பேட்டியின் போது கால் தடம் பற்றியும் எட்டி பற்றியும் ஊர்க்கதைகள் அந்த இடத்துல பேசப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1950களிலேயே இது பற்றிய ஆர்வம் இமயமலையை விட அதிக உச்சத்தை தொற்றுக்குன்னு தான் சொல்லணும். பல குழுக்கள் எட்டியை தேடி மலையேற்றம் பண்ண தொடங்கியிருக்காங்க. ஹாலிவுட் நட்சத்திரமான ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் கூட இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்திருக்காரு. ஈடுபட்டது மட்டும் கிடையாதுங்க, தன்னுடைய லக்கேஜில் அவர் பார்த்தீங்கன்னா எட்டியின் விரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரலையும் வச்சுட்டு இருந்திருக்காரு. 2011ஆம் ஆண்டில் அதை DNA பரிசோதனை செஞ்சு பார்த்த பிறகு தான் தெரியுது அது எட்டியின் விரல் இல்லை, மனுஷன் ஒருத்தருடைய விரல் அப்படின்னு. அதாவது ஒரு மனுஷன் விரல் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த தேடுதல் வேட்டை தொடங்கியதிலிருந்தே கால் தடங்கள், தெளிவற்ற மங்கலான ஒளிப்படங்கள், எட்டியை பார்த்த நேரடி சாட்சியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆதாரங்கள், அதாவது சாட்சியங்கள் பார்த்தீங்கன்னா முன்வைக்கப்படுது. இது அப்படியே தொடங்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. எட்டியின் மண்டையோடு எலும்பு துண்டு, முடி மாதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு பலவும் கொண்டு வரப்படுது பல மனிதர்களால். ஆய்வுகளுக்கு பின்னாடி தெரிய வருது அது கரடியுடையது, பெரிய மான் வகையை சேர்ந்தது, குரங்கு வகை உயிரினங்களோட சேர்ந்தது அப்படின்னு நிரூபிக்கப்படுது. இப்படி உறுதியான ஆதாரம் எதுவுமே இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் இதில் ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயமா எல்லாராலையும் பார்க்கப்படுது. எட்டியை தேடி மக்கள் இமயமலைக்கு படையெடுப்பது மட்டுமே இன்ன வரைக்கும் குறையலைங்க. அறிவியலில் இதை கிரிப்டோஸ்வாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில விலங்குகள் வாழ்ந்ததுக்கான எந்த விதமான வாழ்வாதார ஆதாரங்களும் கிடைக்காத வரை அப்படி ஒரு உயிரினம் இருப்பதா சொல்லவே முடியாது. இத்தாலியை சேர்ந்த மலையேறுபவரான ரெயின்ஹோல்ட் மிஸ்னர் அப்படிங்கிறவர் எட்டியை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுதல் வேட்டையில் இறங்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா 1980களில் நான் எட்டியை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது என்னன்னா, எட்டியை பார்க்கும்போது அது பெரிய உருவமாலாம் இல்லைங்க, அது மிகப்பெரிய உருவம்லாம் சொல்லவே முடியாது, அது ஒரு கரடி மாதிரி தான் இருந்துச்சு. மக்களுக்கு யதார்த்தத்தை விட சுவாரஸ்யமான கதைகளின் மீது தான் ஆர்வம் அதிகம். எட்டியை ஒரு பெரிய மனித கரடி போல சித்தரிச்சுட்டே இருக்காங்க இப்போ வரைக்கும், அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எட்டி ஒரு கரடி தான் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்திருக்காரு. 2014ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய குழுவானது லடாக் மற்றும் பூடான்லேருந்து எட்டியுடைய முடி மாதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலத்தை கொண்டு வராங்க. அதை DNA ஆய்வு செய்கிறாங்க. அப்போ செஞ்சபோது பார்த்தீங்கன்னா 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த துருவ கரடிகளின் மரபணுவோட ஒத்துப்போகுது இது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விஷயம், அதாவது அவங்க கொண்டு வந்தாங்க இல்லையா முடி மாதிரி, அது அந்த மாதிரி ஒரு 40,000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த துருவ கரடியோட ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்கிறது எல்லாருமே ஷாக்காய் நின்று பார்க்குறாங்க. இதன் மூலமாக துருவ கரடி வகையை சேர்ந்த இதுவரை தெரியாத ஒரு கரடி இனம் வாழ்ந்ததா ஒரு கருதுகோள் உருவாகுது. அதாவது எட்டிங்கிற உயிரினம் இல்லைங்க, இது ஒரு விதமான கரடி இனமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் அந்த இடத்துல உலா வர ஆரம்பிக்குது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஸ்ட்ராங்கான கருத்தும் ஒரு சில நாளில் உடையுது. எப்படின்னா டென்மார்க் கோபன்ஹேகன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ராஸ் பார்னெட் அப்படிங்கிறவர் அந்த மரபணுவை மறு ஆய்வு செஞ்சு பார்க்குறாரு. மறு ஆய்வு செய்யும் போது 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த துருவ கரடிகளின் மரபணுவோட அது ஒத்து போகலை,
ஆனால் இப்போதைய துருவ கரடிகளோட ரொம்பவே குறைஞ்ச அளவில் ஒற்றுமை இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த மரபணு மாதிரிகள் சேதமடைஞ்சிருக்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறமா அதே மாதிரி அடுத்த கட்ட ஆய்வுகளை பல தரப்பினரும் செஞ்சு பார்க்குறாங்க. இமயமலையில் இப்போ வாழக்கூடிய பனிக்கரடிகள், அதாவது ப்ரௌன் பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரௌன் பியர்ஸ் மாதிரிகளாகவே இது இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போ கூட குரங்கு மாதிரியான ஒரு விலங்கு இமயமலையின் பனிமலைகளினூடே வாழ்ந்து கொண்டிருப்பதா பலருமே நம்புகிறாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கையில் தான் இந்திய இராணுவமும் அப்படி ஒரு பதிவை போட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பனி மனிதன் கதைகளில் சொல்லப்படுறது மாதிரி இல்லாமல் அதுவும் மனுஷங்க குரங்குகள் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னும் ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இத்தகைய உயிரினங்களால் நீண்ட காலத்துக்கு கடுமையான இமயமலை பனி பிரதேசத்துக்குள்ள வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் உலா வருது. எவ்வளவு அடர்த்தியான முடிகளை கொண்டிருந்தாலும் கூட பிரைமேட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலநிலையில ரகசியமா பிழைச்சி இன்னுமே உயிர் வாழ முடியாது அந்த உயிரினத்தால அப்படின்னும் சில கருத்துக்கள் இருக்கு. ஒருவேளை அழிஞ்சு போயிருந்தா அந்த உயிரினம் இந்நேரத்துக்கு அது வாழ்ந்ததற்கான தடயங்களாவது கிடைச்சிருக்கணுமே அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் இருக்கு. இரண்டுமே இல்லைன்னா எட்டி அப்படிங்கிற விலங்கு இருந்திருக்கவே முடியாது அப்படின்னும் சில அறிவியலாளர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எட்டியை பற்றிய தேடுதல் வேட்டை இதோட முடியலைங்க. அறிவியல் எவ்வளவுதான் ஆதாரங்களோட உண்மைகளை முன்வைத்தாலும் கூட இது போன்ற புராண உயிரினங்களை தேடி செல்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்காங்க இன்ன வரைக்கும். எது எப்படி இருந்தாலும் நாட்டுப்புற கதைகளையும் விசித்திரமான கட்டுக்கதைகளையும் நாம் ரசித்து கேட்குற வரைக்கும் நம்மளால் கண்டிப்பாக எட்டியை மறக்க முடியாது. அதோட கூடவே எட்டி ஒரு கற்பனை விலங்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்லிட முடியாது. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம், கற்பனையாக கூட இருக்கலாம், இல்லை கட்டுக்கதையில் ஒரு அங்கமாகவும் இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எட்டி உண்மையாகவே இருக்கா இல்லை அது ஒரு கற்பனை தானா? உங்களோட பதிலை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அரண்யாதங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.